அப்போ இந்த அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, ஜென்மச்சனி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சிம்ம ராசி. ஹார்ட் ப்ராப்ளம் ஒருத்தருக்கு வருமா வராதா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது சூரியனை வச்சு தான். தகப்பனார் வழி சொத்து, அரசாங்க வேலைகள், அரசியல் இதெல்லாம் சூரியனை வச்சு சொல்லலாம். மனசை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறது சந்திர பகவான் நல்ல ஸ்தானத்தில் நம்ம ஜாதகத்தில் இருந்தால் தான் நம்ம தெளிவாக இருக்க முடியும். இல்லைன்னா எல்லாம் இருந்தும் மூஞ்சி சோகமாக தான் இருக்கும். 3வது செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய வேலை இருக்குது. பூமி, மனை, வீடு, எதிரி, கடன், நோய், சகோதரம், காவல்துறை, இராணுவம், மருத்துவம், சுகாதாரம், உணவு, கேட்ரிங், ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை தன்னிடத்தில் வச்சுருக்கிறது செவ்வாய். இந்த செவ்வாய் ரொம்ப முக்கியமானவர். திருமணத்திற்கும் அதை பார்க்கணும். கண்டிப்பாக வேலை மாற்றம் நல்ல வேலையை நடத்தினால் மிதுன ராசிக்கு உண்டு. கண்டிப்பாக அவருக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சனி வருது. கன்னி, விருச்சிகம், மகரம் இவங்க கொஞ்சம் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. சுப விரயமாக பண்ணக்கூடிய அமைப்புன்னு பார்த்தோம்னா அதில் துலாம் ராசிக்கு 100% இறங்கி செய்யலாம் இந்த வருஷம். எந்த ஒரு பயமும் இல்லை. ஏன்னா ரொம்ப நாளாக தடைபட்டு திருமணங்கள் நடைபெறாமல் இருந்தால் இந்த ஆண்டில் கண்டிப்பாக நான் சொன்னேன் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் அவசியம் இந்த திருமண யோகம்ங்கிறது ஏற்படும். சிம்பிள் பாயிண்ட், அதாவது ஒரு திருமணம் அப்படின்னு எடுத்துட்டாலே ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பெண்ணினுடைய ராசியிலிருந்து 8வது ராசியும் 6வது ராசியும் ஆணுக்கு வரக்கூடாது. அதே தான் அங்கேயும் ஆணினுடைய ராசியிலிருந்து 8வது ராசியும் 6வது ராசியும் பெண்ணுக்கு வரக்கூடாது. சஷ்டாஷ்டம தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக நான் சொல்ல வேண்டிய கருத்து அது நீங்கள் கேட்காமே, இந்த 10 பொருத்தம் இருந்தால் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 99 + 0.1 அதுதான் 10 பொருத்தம் பார்க்கணும். இந்த 99 யாருக்கு தெரியறதில்லை. ஒரு ஜாதகம் பார்த்து கணித்து நான் ஓகேன்னு சொல்கிறதுக்கே 1 வாரம் ஆகும். இந்த ஜாதகம் இந்த பெண்ணுக்கு ஆணுக்கு பொருந்துன்னு அவ்வளோ வேலை இருக்குது. இப்போல்லாம் அதை பார்க்குறதில்ல. பொதுவாக அவங்களே பஞ்சாங்கம் காலண்டர் வச்சுக்கிறாங்க. இந்த 10 பொருத்தம் இருக்கான்னு பார்த்துட வேண்டியது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிரிகிறது சொல்லுவாங்க. நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். இல்லை ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, டைவர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ என்ன சொல்கிறீங்க என்கிட்ட வந்து கேட்பான். நான் அவன்கிட்ட இத்தனை விளக்கம் சொல்ல முடியும், இதெல்லாம் பார்த்தியா அப்படின்னா புரியாது. கதை பண்ணாலும் அதில் ஒரு நல்லது உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் விபரீத ராஜ யோகம் அப்படிங்கிறது மீனராசிக்கு இந்த 2.5 வருஷம் உண்டு. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு 0 மார்க் தான். சனியும் சரியில்லை, ராகுக்கு எதுவும் சரியில்லை, ராசிநாதன் குருவும் 4ல் போயிடுறார் அர்த்தாஷ்டமத்துக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த யோகம் அதை காப்பாற்றும். இவங்க ராசி ரீதியாக நல்லா இருக்கும், குழந்தைகளுடைய ராசி ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கும். எல்லாம் கேட்கலாம், நீங்கள் அந்த டிவியில் நல்லா சொன்னாங்க, இதில் நல்லா சொன்னாங்க, ஆனால் நான் அனுபவிக்கிறதோ கஷ்டம் அனுபவிக்கிறேன், யாருமே சரியாக சொல்கிறதில்ல. குழந்தைகளோட நமக்கு தெரியாது அவங்க குழந்தைங்க என்ன ராசின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நான் சரியாக சொல்ல முடியும். ஆனால் இந்த மாதிரி தெரியாத பலன்களும் வரும்பொழுது கஷ்டங்களை அனுபவிக்கணும். ஒரே ராசியில் பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பான், அவன் BMW போவான், அவன் சைக்கிளில் போவான். நானும் மீனராசி தான், என்கிட்ட கேட்பாங்க, அனுபவத்தில் சொல்கிறேன், அவரும் மீனராசி தான், அவனுக்கு மட்டும் கொளிச்சுட்டே இருக்குது, நான் மட்டும் ஏன் கீழே போகிறேன், இன்றைக்கி என்ன பதில் சொல்ல முடியும். பூர்வ புண்ணியானாம் இதில் அமைஞ்ச சொந்த ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு வித்தியாச கிரகங்கள் இருக்குது. இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே தெய்வம் போடுங்க, இங்கே இது பண்ணுங்கள், தானம் பண்ணுங்க, அது 100% பொருந்தாது. அதையும் சொல்கிறேன். 10ஓட 11 தான் பெய்யும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ஜோதிட விசாரத சரவண மாணிக்க சிவாசாரியார் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவः மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. புது வருஷம் தொடங்கிட்டாலே மக்கள் எல்லாருமே ஒரு புது நம்பிக்கையோட அந்த வருடத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வரக்கூடிய இந்த 2025 எந்த ராசிக்காரங்க எல்லாமே ராஜயோகத்தோடு இருக்க போகிறாங்க? 2025 நீங்கள் என்னென்ன ராசி சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதில் பார்க்கும் பொழுது இந்த 4 பயிற்சிகளையும் சேர்த்து இந்த 4மே என்னென்ன ராசிக்கு நன்மை தருதோ அதை தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா சனி 2.5 வருஷத்துக்கு இருப்பார். 2026 2027 பாதியில் தான் அவர் அடுத்த பயிற்சிக்கு போவார். ராகுக்கு எது 1.5 வருஷத்துக்கு, இன்னும் அது 2026 முடியணும். அப்போ குரு தான் 1 வருஷம் கரெக்டாக அடுத்த வருஷத்துக்கு போவார். அப்போ இது 3ஐயும் கலந்து மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுல 12ல் எது பரவாயில்ல அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசி ஒன்று நல்லாயிருக்கு. 2வது பார்த்தோம்னா துலாம் ராசி, 3வது மகரம். ரிஷபம், துலாம், மகரம் தான் நல்ல டாப்பில் 100% இருக்கக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ எந்த ராசிக்காரங்கள்லாம் வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும்? பொதுவாக எடுத்துட்டோம்னால் மிக கவனமாக இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சிம்மராசி ஃபஸ்ட்டு, மகம், பூரம், உத்தரம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அஷ்டமச்சனி கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். சிம்மராசியில் இருக்கிறவங்க இந்த வாகனத்தில் செல்லும் பொழுதோ நம்ம ஓட்டலை, சாதாரணமாக நம்ம ஜேர்னி பயணித்தாலுமே கவனத்தோடு தான் இருக்கணும்.
வேறு யாராவது டிரைவ் பண்ணாலுமே இரும்பு சம்பந்தமான பொருள்களை கையாளும் பொழுது எச்சரிக்கை. ஏன்னா சனி பகவான் தான் இரும்புக்கு அதிபதி உலோகத்திற்கு. அப்போ இந்த அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, ஜென்மச்சனி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சிம்ம ராசி, இரண்டாவது அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு, அர்த்தாஷ்டமம், மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பில் இருக்கும். அதாவது சிம்மம், தனுசு. மூன்றாவது அப்படின்னு பார்த்தோம்னா மீனம். மீனராசிக்கு ஜென்மத்திலேயே வந்து சனி இருக்கிறதுனால அவங்க எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். வாகனம் மட்டும் இல்லை, பேச்சுவார்த்தையிலிருந்து கீழே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுலேருந்தே மிகுந்த எச்சரிக்கையோடு தான் வைக்கணும். பார்க்குறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும், எடுத்து வைக்கும்போது பள்ளமாக இருக்கும். அதனால் எல்லாத்துலேயுமே மிக மிக கவனமாக இருக்கிறது மீனராசி இருக்கணும். நாலாவதாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மேஷராசி. இந்த 7.5 சனி ஆரம்பம் அவங்களுக்கு. 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் சனி வர்றார். சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆயுள் காரகன். இப்போது நவக்கிரகம் எடுத்துனோம்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது, பதவி இருக்குது. நமக்கெல்லாம் ஒரு போஸ்டிங் இருக்குல்ல, ஒருத்தர் ஒரு பதவியில் தான் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், கிளார்க் இப்படிலாம் இருக்கிற மாதிரி இந்த நவக்கிரகத்தை எடுத்துனோம்னா சூரியனுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன், பித்திருக்காரகன் சொல்லுவாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் ஒருத்தருக்கு வருமா வராதா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சூரியனை வச்சு தான். தகப்பனார் வழி சொத்து, அரசாங்க வேலைகள், அரசியல் இதெல்லாம் சூரியனை வச்சு சொல்லலாம். தகப்பனார் வழி சொத்துக்கள், அவருடைய தகப்பனாரை பற்றி சொல்கிறது பூராவுமே தன்னுடைய ஹிருதய சம்பந்தமாக சொல்கிறது. அரசியல், ராஜாங்கம், கவர்மெண்ட் ஜாப் இதெல்லாம் சூரியனை வச்சு தான் ஒரு ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதை பார்த்து நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திர பகவானுக்கு என்ன வேலைன்னு பார்த்தோம்னா மனோகாரகன், மாத்ருகாரகன். மனசுக்கும் தாயாருக்கும் அது தாயார் வழி சொத்துக்கள், அம்மாவுக்கு உடல்நலம் இதெல்லாம் சொல்கிறது. அதே மாதிரி நம்ம மனசு தெளிவாக இருக்கிறது. எப்படி வேணாலும் இருக்கலாம்ல, குழப்பமாக இருக்கும். எல்லா நேரமும் நம்ம மனசு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல, சஞ்சலம், மன கஷ்டம், மனோ நஷ்டம், மனோபயம் இது மாதிரி நிறைய இருக்குது. இந்த மனசை வச்சு தான் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸே இருக்கும். புரிஞ்சது? தெளிவாக பிரகாசமாக இருக்கிறதுக்கும் சோகமாக உட்காந்துருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த மனசை வந்து எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறது சந்திர பகவான் நல்ல ஸ்தானத்தில் நம்ம ஜாதகத்தில் இருந்தால் தான் நம்ம தெளிவாக இருக்க முடியும். இல்லைன்னா எல்லாம் இருந்தும் மூஞ்சி சோகமாக தான் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் எப்போவுமே சோகமாக இருப்போம். ஒன்றும் இல்லை, சந்திரன் நல்லா இருந்ததுன்னா எதுவுமே இருக்காது, கையில் எப்போவுமே சிரிச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். இப்போ சந்திரனுடைய வேலை அப்படிங்கிறது தாயாருக்கும் மனசுக்கும் அவர் தான் பொறுப்பு. மூன்றாவது செவ்வாய் அப்படின்னு எடுத்துனோம்னா நிறைய வேலை இருக்குது. பூமி, மனை, வீடு, எதிரி, கடன், நோய், சகோதரம், காவல்துறை, இராணுவம், மருத்துவம், சுகாதாரம், உணவு, கேட்ரிங், ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை தன்னிடத்தில் வச்சுருக்கிறது செவ்வாய். இந்த செவ்வாய் ரொம்ப முக்கியமானவர். திருமணத்திற்கும் அதை பார்க்கணும். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதிலெல்லாம் இருந்தால் செவ்வாய் தோஷம். அதுக்கு பரிகாரங்கள் பண்ணி தான் திருமணம் அப்படிங்கிறது அமையும். அது தனியாக தோஷங்கள்ங்கிற ஹெட்டிங்கில் அது பேசும்போது நான் சொல்கிறேன். இப்போ செவ்வாய்க்கு இந்த மாதிரி வேலையை கொடுக்குறது அவருடைய வேலை. புதன் வந்து பார்த்தோம்னா உத்தியோகம், கல்வி, வித்தைக்காரகன், திறமை, நம்மள்ட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்துகிற புதன் நல்ல இடத்துல இருந்தால் தான் வெளியில் கொண்டு வர முடியும். இல்லாட்டி குடத்தில் விளக்கு இருந்தால் யாருக்கு பிரகாசம் இருக்கும்? நல்ல விளக்கு எறியட்டும், பிரகாசமாக இருக்கட்டும், அதை எடுத்து குடத்துக்குள்ளே வச்சுட்டா வெளியில் தெரியாது. அப்போது அந்த வித்தை, நம்மளுடைய திறமை 4 பேருக்கு தெரியணும், நாம் பிரகாசிக்கணும் அப்படின்னா புதன் நல்லா இருக்கணும். புதன் வந்து நல்ல இடத்துல இருந்தால் தான் நமக்கு வந்து நம்மளுடைய எந்த தொழில் பண்ணாலும் சரி அதில் முன்னேற முடியும். தொழில்காரகன், வித்யாகாரகன், கணிதத்துக்கெல்லாம் புதன் தான் அதிபதி. மிதுன ராசியும் கன்னி ராசிக்கும் புதன் தான் அதிபதி. இந்த ராசியில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக கணித மேதைகளாக இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் படிக்கவே முடியும். ஆனால் சூரியனும் சொல்லியிருந்தீங்கல்ல சார், இந்த மாதிரி வேலைகளுக்கு சூரியன் அரசு வேலைக்கு மட்டும், கவர்மெண்ட் ஜாப்பில் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதை தவிர கீழே எல்லா போஸ்ட்டுக்குமே கவர்மெண்ட் சைன் பண்ணி அங்கேருந்து சேலரி வாங்குறதுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருந்தால் தான். சூரியனோட புதன் சேர்ந்து இருந்தது அப்படின்னா இன்னும் யோகம். நான் சொன்ன பெரிய பெரிய போஸ்ட்டுக்கெல்லாம் போகலாம். அப்படி ஏதாச்சும் ஒரு ராசி இந்த 2025 அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும், தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து தான். ஏன்னா சூரியன் 1 மாதத்துக்கு ஒருக்க பயிற்சி ஆயிடுவார். புதன் 1.5 மாதத்துக்கு ஒருக்க 2 சேர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 5 நாள் சேரலாம், அது எப்போ சேருன்னு சொல்ல முடியாது. 1 வருஷத்துக்குள்ளே எப்போ வேணாலும் சேரலாம். நமக்கு பிறந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட ஜாதகத்தில் சூரியனும் புதனும் ஒன்றா இருந்தால் நம்மளுடைய லைஃப் முழுவதுமே அதனுடைய பலன்கள் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். புதன் நல்ல இடத்துல இருந்தால் தான் கல்வியில் சிறக்க முடியும், வேலையில் நல்ல வேலை, நல்ல உத்தியோகம் இந்த மாதிரிலாம் அமையும். இப்போ நீங்கள் வேலை பற்றி சொன்னால இதை கேட்குறேன் சார். இப்போ வேலை மாற்றம், ஒரு நல்ல வேலை இந்த ராசிக்காரங்களுக்குலாம் அமையும் அப்படின்னா யாருக்கு இந்த 2025 நல்ல ஒரு வேலை மாற்றமோ நல்ல ஒரு வியாபாரமோ நடக்க போகுது? கண்டிப்பாக வேலை மாற்றம், நல்ல வேலை நடத்தினால் மிதுன ராசிக்கு உண்டு. கண்டிப்பாக அவருக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சனி வருது. கண்டிப்பாக இருக்கிற வேலையை விட்டுட்டு புதியதொரு நல்ல வேலை வாய்ப்புக்கு அவங்களுக்கு புதனோட வீடுங்கிறதுனால சொல்கிறேன். ஸ்திரமான அசையாத வேலைங்கிறது இந்த வருஷம் அமையும் உங்களுக்கு. மிதுன ராசிக்கு அந்த யோகம் அப்படிங்கிறது இருக்குது, கன்னி ராசிக்கு இருக்குது. மிதுனம், கன்னி ரெண்டுமே உத்தியோகத்தில், வியாபாரத்தில், தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இப்போ இருக்கிறத விட
பல மடங்கு நன்மை தரக்கூடிய லாபம் தரக்கூடிய ஒரு உத்தியோகமாகவோ வேலையாகவோ அவங்களுக்கு அமையறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க கிரகங்கள் மாறும்போது நன்மை மட்டும் இல்லை, அதில் அதே மாதிரியான தீமை கொஞ்சம் ட்ராபேக்ஸும் இருக்குது அப்படின்னு. இப்போ வேலை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா சில ராசிகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா எந்த ராசிக்காரங்க வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்? அதாவது 12ஆம் இடத்துல குரு, ரிஷப ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி குரு இப்போ மிதுனத்துக்கு வந்துடுவார். மிதுனத்துக்கு வந்துட்டால் 4ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ராசிக்காரங்களும் கொஞ்சம் வேலையில் இடமாற்றங்கள் ஏற்படும். அப்புறம் துலாம், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சிடுவார். குரு பலன் இல்லை, அவங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்புறம் தனுசு, மகர ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வரும், அவங்களுக்கு கவனமாக இருக்கணும். பொதுவாக பார்த்தோம்னா இந்த கன்னி, விருச்சிகம், மகரம் இவங்க கொஞ்சம் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க. ஓகே சார். இப்போ உத்தியோகம் தாண்டி இப்போ பண வரவு என்னதான் வந்து அவங்க செலவு பண்ணாலுமே அது ஒரு நல்ல செலவாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுவாங்க இல்லையா? ஸோ தேவையற்ற பணம் விரையதை தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல செலவுகள் எந்த ராசிக்காரங்க அதிகமாக பண்ண போகிறாங்க? திருமணமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நல்ல ஒரு செலவு பண்ண நல்ல செலவு சுப விரயம் எதுக்கு ஏற்படும்னு கேட்குறீங்க. பொதுவாக சுப விரயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2025ஆம் ஆண்டில் பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு 90% சுப விரயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு. வீடு வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மனை வாங்கலாம், விவசாய பூமி வாங்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம், ஆபரணங்கள் வாங்கி குவிக்கலாம், புதிதாக பில்டிங்லாம் கட்டலாம், ரெண்ட்டுக்கு விடலாம், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஒரு முதலீடு செய்யக்கூடிய அமைப்புகள் சுப விரயமாக பண்ணக்கூடிய அமைப்புன்னு பார்த்தோம்னா அதில் துலாம் ராசிக்கு 100% இறங்கி செய்யலாம். இந்த வருஷம் எந்த ஒரு பயமும் இல்லை. ஏன்னா கடந்த 5 வருஷமாகவே இந்த துலா ராசி ரொம்ப வேதனை, கஷ்டம். எந்த கிரகமுமே அவங்களுக்கு நல்லது பண்ணலை. அவங்களுக்கு இந்த அவங்களுடைய ஜென்ரேஷன் இந்த வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே பார்த்தோம்னா ஒரு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷம்தான். இதை வந்து நல்லா கேட்டுக்குங்க. இது பார்க்குறவங்க துலாம் ராசி நம்ம எதில் தைரியமாக கால் எடுத்து வைக்கலாம், இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்போ முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல நேரம் உங்களுடைய லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த 2.5 வருஷம்தான். இதில் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம், ஜாதகமே பார்க்க வேண்டாம். தாராளமாக இந்த சனிப்பயிற்சி ஆட்சி 2025 அப்படின்னு துவங்கிட்டால் உங்கள் எதில் வேணாலும் நீங்கள் தைரியமாக இறங்கி செய்யலாம். 2.5 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. துலாம் ராசி எல்லாத்துலேயுமே தைரியமாக இறங்கலாம். ஓகே சார். இப்போ வேலை இதெல்லாமே தாண்டி நிறைய வருஷமாக சில ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கும். ஸோ இந்த 2025 கண்டிப்பாக இவங்களுக்கு திருமணம் யோகம் இருக்கும் அப்படின்னா எந்த ராசிக்காரங்க? அது பார்த்தோம்னா குரு பலன் இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது தான் மெயினாக எடுத்துக்கணும். இது வந்து கோச்சார ரீதியாக தான் நான் சொல்கிறேன், காம்பவுண்டு தான். இதில் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நடந்துருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய சொந்த ஜாதகமும் பார்க்கணும். அதில் வந்து குரு பலன் இல்லை, குரு மறைஞ்சிருக்கார், செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, காலசர்ப்ப தோஷம் இருக்குது, கலத்திர தோஷம் இருக்குது, இப்படி எல்லாம் இருந்தால் இந்த காம்பவுண்டில் நல்லா இருந்தாலும் ஓன் பில்டிங்கில் பாதிப்பு வரும். சொந்த ஜாதகத்தில் நல்லா இல்லைங்கிற பட்சத்தில் இதில் நல்லா இருந்தாலும் அதில் ப்ராப்ளங்களை கொடுக்கும். ரெண்டும் சேரணும். அது ரெண்டும் சேரும் பொழுது அந்த அமைப்பு இல்லை. ஒரு பெண் ஜாதகத்தில் நல்லா இருக்குது, குரு பலன் இருக்குது, ஆண் ஜாதகத்தில் இல்லைன்னா அப்படியும் அமையும். 2 பேருக்குமே அந்த நல்லதுங்கிறது எதிர்பார்க்க முடியாது. யாரோ ஒருத்தர் மேஷ ராசியாக இருக்கலாம், ஒருத்தர் மீன ராசியாக இருக்கலாம். இவருக்கு இருக்காது, அவருக்கு இருக்கும். அப்போ தாராளமாக பொருந்தும். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு குரு வரார். அடுத்த ராசி கடக ராசிக்கு குரு பலன், அவங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக அமையும், 2ஆம் இடம். அடுத்தது சிம்மம், கன்னி, துலாம் 5ஆம் இடம், அவங்களுக்கு திருமண யோகம் இருக்குது. அப்புறம் 7ஆம் இடம் தனுசுக்கு அந்த திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டாகும். 9ஆம் இடம் இருக்கக்கூடிய கும்பத்திற்கும் அந்த யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். இவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக ரொம்ப நாளாக தடைபட்டு திருமணங்கள் நடைபெறாமல் இருந்தால் இந்த ஆண்டில் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் அவசியம் இந்த திருமண யோகம்ங்கிறது ஏற்படும், கவலைப்பட வேண்டியது. ஓகே சார். இப்போ நீங்கள் 2 ராசி முதல்ல சொல்லும்போது சொன்னீங்கல்ல இந்த 2 ராசிகள் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி 2 இப்போ ஆண் ஜாதகமாக இருக்கட்டும் இல்லை பெண் ஜாதகமாக இருக்கட்டும், இந்த 2 ராசிக்காரங்களுக்கு பொருத்தம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்ல முடியுமா? தனிப்பட்ட ஜாதகம் தாண்டி பொதுவான இந்த 2 ராசிக்காரங்களோட சிம்பிள் பாயிண்ட். அதாவது ஒரு திருமணம் அப்படின்னு எடுத்துட்டாலே ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பெண்ணினுடைய ராசியிலிருந்து 8வது ராசியும் 6வது ராசியும் ஆணுக்கு வரக்கூடாது. அதே தான் அங்கேயும் ஆணினுடைய ராசியிலிருந்து 8வது ராசியும் 6வது ராசியும் பெண்ணுக்கு வரக்கூடாது. சஷ்டாஷ்டம தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டக தோஷம். சஷ்டம்னா 6, அஷ்டம்னா 8. இப்போ என்னுடைய மீனன்னு வச்சுக்கோங்க. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் எனக்கு சூட் ஆகாது 8வது ராசி. 6வது ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் 6வது ராசி. சிம்மமும் துலாயும் நான் அவாய்ட் பண்ணிடணும். சரி. அதே மாதிரி பெண்ணினுடைய ராசியிலிருந்து இதே மாதிரி எண்ணணும். அவங்களுடைய 6வது ராசியும் 8வது ராசியும் அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறத பண்ணிட்டாலே போகும். இது பண்ணிட்டால் அந்த ஜாதகம் மற்றதெல்லாம் பொருந்தும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்குது. திரிஜன்மம், ஜென்மம், அணுஜென்மம், திரிஜன்மம்னு உண்டு. அதாவது ஒரே திசையில் 3 நட்சத்திரக்காரங்க பிறப்பாங்க. அஸ்வதி, மகம், மூலம்
அஸ்வதி நட்சத்திரக்காரன் மக நட்சத்திரமும் மூல நட்சத்திரத்திலும் கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே கேது திசையில் பிறப்பாங்க. அதே மாதிரி அனுஷம் உத்திரட்டாதி பூசம் இவங்க வந்து இதில் சனி திசையில் பிறக்கிறவங்க. அவங்க வந்து பூச நட்சத்திரக்காரன் உத்திரட்டாதி பண்ண முடியாது, உத்திரட்டாதி பூசத்தை பண்ண முடியாது, அனுஷமும் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து திரிஜன்மம் அப்படின்னு பேர். ஜென்மம் அணுஜென்மம் திரிஜன்மம்னு. அதே மாதிரி மூணு நட்சத்திரத்துக்கும் சூட் ஆகும். ஒவ்வொரு திசையில் பரணி பூரம் பூராடம் இவங்க சுக்கர திசையில் பிறப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் சூட் ஆகாத நட்சத்திரமும் இந்த சஷ்டாஷ்டக தோஷம் அதுவும் பார்க்கணும். அதுபோக புனர்பூ தோஷம், அதாவது இந்த லக்னத்திற்கு அடுத்தது ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாது, சந்திரனோட ராகு சேரக்கூடாது. நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. சொன்னால் திருமணத்தை பற்றி ஒரு நாள் பூரா பேசலாம். அதெல்லாம் போக கடைசியாக 90% தசா சந்திப்பு இருக்கக்கூடாது. இவங்க வாழ்நாளில் திருமணம் 20 வயசில் பண்ணுறாங்க, 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்கன்னா 60 வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் அந்த தசை 2 பேருக்கு ஒரே திசையும் ஒரே புத்தியும் வரக்கூடாது, மீட் பண்ணக்கூடாது. ராகு திசையில் புதன் புத்தி, உங்களுக்கு ராகு திசையில் சந்திர புத்தி, ராகு திசையை 2 பேருக்கு ஒன்றா நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் தசா சந்திப்பு யாரோ ஒருத்தர் தான் இருப்போம். இப்போ நிறைய பாயிண்ட்ஸ் அதில் இருக்குது. அதுக்கு இதெல்லாம் தாண்டி இந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தம் இருக்கணும், சபாதோஷம் இல்லாமல் இருக்கணும். ஜாதகம் முதல்ல கணிக்கும் போதே கண்டுபிடிக்க முடியுமா சார்? ஆமாம், பெண் ஜாதகமும் ஆண் ஜாதகமும் வரும்பொழுது இதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். இப்போல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக நான் சொல்ல வேண்டிய கருத்து அது, நீங்கள் கேட்காமே இந்த 10 பொருத்தம் இருந்தால் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 99 + 0.1 அதுதான் 10 பொருத்தம் பார்க்கணும். இந்த 99 யாருக்கு தெரியறதில்லை. 10 பொருத்தத்தில் 7 இருக்குது. தினம் கணம் யோனி ரஜ்ஜு வசியம் வேதை, இது வந்து 99.1 தான் லாஸ்ட்டு. இது இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனாலும் அவாய்ட் பண்ணலாம். ஆனால் எல்லோரும் எடுத்துக்கிறது லாஸ்ட் இது தான் எடுத்துப்பாங்க. நான் சொன்ன அத்தனையும் விட்டுருவாங்க. சஷ்டாஷ்டக தோஷம் விட்டுருவாங்க, இந்த அண்ணு ஜென்மம் திரிஜென்மம் ஜென்மத்தை விட்டுருவாங்க, தசா சந்திப்பை விட்டுருவாங்க, இந்த 7 8 சுத்தம் பார்வை அதெல்லாம் விட்டுருவாங்க. ஜாதகத்தையே கொடுக்க மாட்டாங்க. 10 பொருத்தம் பார்க்குறதுக்கு நட்சத்திரம் மட்டும் இருந்தால் போதும். பெண் நட்சத்திரத்தை வச்சு ஆண் நட்சத்திரத்தை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். அது 7க்கு 8 இருக்குது அப்படின்னு போட்டோம்னா இங்கே நான் சொன்ன மாதிரி காம்பவுண்டு தான் நல்லாயிருக்கு. நம்ம வீடுங்கிறது நல்லா இருக்காது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிரிகிறது சொல்லுவாங்க. நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். இல்லை ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, டைவர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ என்ன சொல்கிறீங்க என்கிட்ட வந்து கேட்பான். நான் அவன்கிட்ட வந்து இத்தனை விளக்கம் சொல்ல முடியும், இதெல்லாம் பார்த்தியா அப்படின்னா புரியாது. ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணுறதுனா ஒரு ஜாதகம் பார்த்து கணித்து நான் ஓகேன்னு சொல்கிறதுக்கே 1 வாரம் ஆகும். இந்த ஜாதகம் இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் பொருந்துன்னு அவ்வளோ வேலை இருக்குது. இப்போல்லாம் அதை பார்க்குறதில்ல. பொதுவாக அவங்களே பஞ்சாங்கம் காலண்டர் வச்சுக்கிறாங்க. இந்த 10 பொருத்தம் இருக்கான்னு பார்த்துட வேண்டியது. அதில் 8 இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம். இதில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த முறையாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் பார்க்காம பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. புரிஞ்சுங்களா? திருமணம்னு எடுத்துட்டால் அதுக்குள்ளே ஒரு கடல் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அது மட்டுமே தனியாக ஒரு நாள் பேச வேண்டியது அப்படிங்கிறது வரும். புரிஞ்சுங்களா? அதனால் அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஓகே சார். இப்போ திருமணம்னால உங்களுக்கு ஒரு யோகம் இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ ராஜ விபரீத யோகம், ஒரு யோகம் வருது ஆனால் அது கொஞ்சம் விபரீதமாக இருக்குது அப்படின்னா இந்த 2025 யாருக்கெல்லாம் அப்படி இருக்குது? ராஜ விபரீத யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு இருக்குது இதில். ஏன்னா குரு சண்டாளம், குரு வீட்டில் சனி. அப்போ உங்கள் யோகம் இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா மீனராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் அதில் சில அட்வான்டேஜில் இருக்குது. குருவுடைய வீடு அப்படிங்கிறதுனால சனி என்னதான் கொடூரமாக இருந்தாலும் குரு வந்து அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுவார், முக்கியமான இடத்துல வந்து காப்பாற்றுவார். இது நான் சொன்னல 3 நட்சத்திரங்களில் அதில் பூசம் அனுசம் உத்திரட்டாதி அப்படிங்கிறது இந்த சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. இந்த மீனராசியில் பிறந்திருந்தாலும் இந்த ராஜயோகம் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறதே அதான். சனியினுடைய நட்சத்திரமும் குருவினுடைய வீரும் சேரும் பொழுது இந்த ராஜயோகம் விபரீத ராஜயோகம், வெறும் ராஜயோகம் இல்லை. நீங்கள் விபரீதமாக தேவையில்லாத பண்ணாலும் அது வந்து உங்களை நல்லது பண்ணிடும். அப்படி கெட்டதே பண்ணாலும் அதில் ஒரு நல்லது உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது மீனராசிக்கு இந்த 2.5 வருஷம் உண்டு. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு 0 மார்க் தான். சனியும் சரியில்லை, ராகுக்கு எதுவும் சரியில்லை, ராசிநாதன் குருவும் 4ல் போயிடுற அர்த்தாஷ்டமத்துக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த யோகம் வந்து அதை காப்பாற்றும். ஓகே. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. கெட்டவன் வந்து கெட்ட இடத்துக்கு போயிட்டானா அதில் ஒரு நீங்கள் கேட்டீங்களா ராஜயோகம் அதில் தான் வரும். மீனராசியில் குருவனுடைய வீட்டில் சனி ஜென்மமாக வந்து உட்கார்றாரு. அப்போ ராஜயோகம் தானாக தேடி வந்துடும், கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நல்ல ராசியை விட அதிகமாக பலன்கள் நல்லது அனுபவிக்கிறது அவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் வெளி தோற்றத்துக்கு கெட்டதுங்கிறது தான் சொல்ல முடியும். சார், இந்த 2025 ராஜயோகமாக இருக்க போட ராசிகளை பற்றி சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த பண வரவில் கொஞ்சம் பணத்தில் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும், கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த ராசிக்காரங்களாம்? பண பிரச்சனை வரக்கூடியது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். கொடுக்கல் வாங்க இல்லை கொடுத்த இடத்துல வராமல் இருக்கிறது, கேட்ட இடத்துல கிடைக்காமல் இருக்கிறது, பணம் ரீதியான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மேஷ ராசி ஃபஸ்ட்டு. 12ஆம் இடத்துல விரயத்தில் சனி இருக்கார். குரு பகவானும் இவ்வளோ நாளாக 2ஆம் இடத்துல இருந்து குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். வாக்கு பேச்சினால் காரியம் சாதிச்சுக்கிறது, பொருளாதாரம், குடும்ப அமைப்பு இதெல்லாம் நன்மை செஞ்சு கொண்ட குரு பகவான் 2025 பெயர்ச்சியாகி 3ஆம் இடத்துக்கு போயிடுவார்.
அப்போ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தைகள், குடும்ப உறவுகள், இதில் எல்லாம் கரெக்டாக இருக்கக்கூடிய ராசின்னு எடுத்தனால் ஃபஸ்ட்டு மேஷம். அப்புறம் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரருக்கு கொஞ்சம் சிக்கல்கள் அப்படிங்கிறது வரும். கொடுக்கல் வாங்கலில் பண விஷயத்தில் பிரச்சனைகள் வரும். மற்றதில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுதுன்னா 12ல் குரு மறையிறார், விரயம் கடகராசிக்கு. மிதனத்துக்கு வரும்பொழுது 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் குரு வந்துடுறார். அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் பாடுபட்டாலும் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. எச்சரிக்கையாக இருக்கணும் பண விஷயத்தில். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கன்னி ராசிக்காரங்களும் கொஞ்சம் பொருளாதாரத்தில் பண விஷயங்களில் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் தனுசு ராசி, இவங்களும் கவனமாக இருக்க வேண்டியது. கும்பராசிக்கு பொதுவாக 7.5 சனி கடைசி 2.5 வருஷம். அப்போ பார்த்தோம்னா இதில் கடைசி 2.5 வருஷம் பொழுது 2வது ரவுண்டு நடக்கும் பொழுது நன்மை செய்வார். ஃபஸ்ட் ரவுண்டு நடந்ததுன்னா அநேகமாக முதல் ரவுண்டு அப்படிங்கிறது முதல் 7.5 வருஷங்கிறது குழந்தைகளாக இருக்கும்போது வரும். ஒரு 10 வயசுலேருந்து 15-13 வயசுக்குள்ளே வரும். அப்படி வரும்பொழுது அதனுடைய பாதிப்புகள் டைரெக்டாக குழந்தைக்கு போகாது. யாருக்கு போகும்னா தாயார் தகப்பனாருக்கு தான் போகும். இந்த தாயார் தகப்பனார் அப்படிங்கிறவங்க தன்னுடைய பிரச்சனையை அனுபவிச்சுக்கிறோம், இந்த குழந்தைக்கு வரக்கூடிய பிரச்சனையும் இந்த 7.5 சனியை அனுபவிக்கணும். அப்போது இவங்க ராசி ரீதியாக நல்லா இருக்கும், குழந்தைகளுடைய ராசி ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கும். எல்லாம் கேட்கலாம், நீங்கள் அந்த டிவியில் நல்லா சொல்லாங்க, இதில் நல்லா சொல்லாங்க, ஆனால் நான் அனுபவிக்கிறதோ கஷ்டம் அனுபவிக்கிறேன், யாருமே சரியாக சொல்கிறதில்ல. ஏன்னா குழந்தைகளோட நமக்கு தெரியாது, அவங்க குழந்தைங்க என்ன ராசின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நான் சரியாக சொல்ல முடியும். ஆனால் இந்த மாதிரி தெரியாத பலன்களும் வரும்பொழுது கஷ்டங்களை அனுபவிக்கணும். அப்போ பார்த்தோம்னா மேஷம், கடகம், கன்னி, தனுசு, கும்பம், இவங்கெல்லாம் பண விஷயத்தில் இந்த 2025 எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். ஓகே சார், இப்போ பதவி மாற்றம் பற்றி, ஒரு வேலை மாற்றம் பற்றி பேசணும். இந்த பதவி உயர்வு அப்படிங்கிறது எந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்? பதவி உயர்வுன்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு கிடைக்கும். 11ஆம் இடத்துல குரு வரார். இத்தனை நாள் 10ஆம் இடத்துல இருந்து பதவியிலே பிரச்சனை கொடுத்திருந்தார். 10லே பார்ப்பான், பதவியை கெடுப்பான். குரு பயிற்சி ஆச்சுனால் இந்த 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருவார். நீங்கள் வேண்டான்னாலும் உங்களுக்கு தேடி பெரிய போஸ்ட் அப்படிங்கிறது வரும். சிம்மராசிக்கு அந்த விதமான ஒரு யோகம். அது சிம்மராசியில் இருந்து தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு அவசியம் அந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். ஏன்னா சூரியன் தான் அவங்களுக்கு அதிபதி. 11ல் குரு வரும்பொழுது கண்டிப்பாக முயற்சி பண்ணால் கவர்மெண்ட் ஜாப்புக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். சிம்மராசிக்கும் கிடைக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கும் கிடைக்கும். பதவி உயர்வுன்னு எடுத்துட்டால் சிம்ம மகரம் இது 2 உத்தியோகத்தில் உயர்வை எதிர்பார்க்கலாங்க. இப்போ பண வரவாக இருக்கட்டும், இல்லை உத்தியோகமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மருத்துவ செலவாக இருக்கட்டும், நிறைய ராசிக்காரங்க சொன்னீங்க இல்லையா சார்? இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குது, அது என்ன செஞ்சு இப்போ பரிகாரங்கள் மூலமாக அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துனோம்னால், அதாவது நாம் இப்போ பேசக்கூடிய இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது பொதுவான ஆரம்பத்திலே சொன்னேன். 9 கிரகங்கள், 12 ராசிகள். இது பயிற்சி ஆகும் பொழுது இந்தந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத சொன்னேன். ஒன்றும் வேண்டாம், உதாரணத்துக்கு நான் மேஷராசி, நீங்களும் மேஷராசி, நாம் 2 பேர் தான் உலகத்தில் மேஷராசியில் இருக்குமா? கண்டிப்பாக இல்லை, நிறைய பேர் இருப்பாங்க, பல கோடி பேர் இருக்கலாம். அப்போ பல கோடி பேரில் ஒரே மாதிரி அந்த மேஷராசிக்காரங்க எல்லாம் இருக்காங்களா? பிரைம் மினிஸ்டராகவும் இருக்கலாம், சாதாரண கீழ்நிலையில் அன்றாட ஆகாரத்துக்கே வழி இல்லாதவனாக கூட இருக்கலாம், சாப்பாட்டுக்கே கூட கஷ்டப்படுறவனா. இப்போ ராசி ஒன்றும் பண்ண போகிறதில்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 12 ராசிகள்லேயும் பலவிதமான பேர், பல கோடி பேர் பிறந்திருக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொது, இந்த ராசியில் பிறந்தால் இதுதான் நடக்குங்கிறத ஜென்ரலாக இது காம்பவுண்ட், புரிஞ்சுதுங்களா? அது போக பரிகாரம் நமக்கு மட்டும் இதுதான் நடக்குங்கிறது தான் சொந்த ஜாதகம். இந்த சொந்த ஜாதகம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. இதில் 4 வரைக்கும் அர்த்தம் உண்டு, நமக்கு தேவை 3வது வரி ஒன்று தான். பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிக்கான்னு பேர். பதவி அப்படிங்கிறது முதல்ல சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கு ஒரு போஸ்ட், ஒரு வேலை செய்கிறோம். ஒருத்தர் டாக்டராக இருக்க, ஒருத்தர் இன்ஜினியராக இருக்க, ஒருத்தர் போலீஸாக இருக்கலாம், நான் அர்ச்சகராக இருக்கேன், ஜோதிடராக இருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை, அது நம்மளுடைய வாழ்வுக்கு தேவையான பதவி வகிக்கிறோம், ரிட்டையர் ஆகிடுறோம். இந்த பூமியில் நமக்கு என்ன பதவி, எப்படி கிடைக்கிது அந்த பதவி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஜாதகம் அப்படின்னா என்ன, ஜா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னால், அந்த ஒரே ஒரு லெட்டருக்கு என்ன பொருள்னால் பிறப்பை குறிக்கும், ஜனனம். ஜாங்கிற வார்த்தையில் இருந்தால் ஜனனம்னு, அதாவது ஜனனின்னு பெண்ணுக்கு பேர் வைக்கிறாங்க. சுஜாதா அப்படின்னு பேர் வைப்பாங்க. சூனா சமஸ்கிருதத்தில் நல்லது, நன்றாக, குட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜாதானா நல்ல பிறப்பை பிறந்தவள், நன்றாக பிறந்தவள், குட் இஷ்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி அந்த ஜாங்கிற வார்த்தைக்கு பிறப்பை குறிக்கக்கூடியது எல்லாமே வரும். அதனால தான் ஜாதகம். அகம்னா என்ன, இருப்பிடம், நமது, ஓன், OWNE, ஓன் அப்படின்னு குறிக்கிறது. நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அகம்னு பேர். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இன்பகம், எழிலகம், கலையகம் இப்படிலாம் நிறைய வச்சுருப்பாங்க. அது காரணம் இது இருக்கும் இடம்
அன்பு இருக்குது மேடம். அப்போ ஜாதகம் அப்படின்னாலே நம்மளை பற்றி ஓன் பர்த் சார்ட், ஓன் பயோடேட்டா அப்படிங்கிறது தான் ஜாதகம். அது எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம கேட்டு வாங்கிட்டு வரோமா, நம்ம பிறந்த நேரத்தில் 12 கட்டத்தில் இந்தந்த கிரகம் இங்கே இருக்கணும், இந்த நட்சத்திரத்தில் தான் பிறக்கணும், எனக்கு இந்த ராசி தான் வேணும்னு யாராவது கேட்குறோமா? கேட்டால் தான் கிடைக்குமா? நாம் இந்த நேரத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. பிறக்கும் பொழுது இந்தந்த நட்சத்திரத்தில் நீ பிறக்கணும், இந்த ஜாதக கட்டத்தில் இதெல்லாம் இருக்கணும். இப்போ அது எப்படி அமையுதுன்னு பார்த்தோம்னா பூர்வ புண்ணியானாம் இந்த வார்த்தையை வச்சு தான் ஜாதகம். புரிஞ்சுதா? ஜனனி ஜென்மசௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம். நாம் செய்த 21 தலைமுறைகளில், இதுக்கு முன்னாடி 21 தலைமுறையில் நாம் பிறந்து வாழ்ந்து இறந்து அதில் என்னென்ன கர்மாக்கள் நன்மை தீமைகளை செய்து வந்திருக்கிறோமோ, பாப புண்ணியங்களை செஞ்சுருக்கோமோ, அதை வச்சு தான் இந்த பர்த் சார்ட் இந்த ஜென்மாவில் நமக்கு அமையுது. ஒரே ராசியில் பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பான், அவன் பிஎம்டபிள்யூவில் போவான், அவன் சைக்கிளில் போவான். நானும் மீனராசி தான், என்கிட்ட கேட்பாங்க, அனுபவத்தில் சொல்கிறேன். அவரும் மீனராசி தான், அவனுக்கு மட்டும் கொலிச்சுட்டே இருக்குது, நான் மட்டும் ஏன் கீழே போகிறேன், இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? பூர்வ புண்ணியானாம் இதில் அமைஞ்ச சொந்த ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு வேறு வித்தியாச கிரகங்கள் இருக்கும். அப்போ என்ன தான் இந்த பொதுவான கோச்சார பலன்கள் இதெல்லாம் நான் சொன்னாலும், இந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை எடுத்து அதில் சனி எங்கே இருக்குது, குரு எங்கே இருக்குது, ராகு கேது எங்கே இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு மட்டும் இப்படித்தான் நடக்கும், நமக்கு கடன் இருக்காது, நமக்கு உத்தியோக உயர்வு உண்டாகும், நாம் பரீட்சையில் பாஸ் பண்ணிடலாம், நமக்கு திருமணம் நடக்கும். இன்னொன்று நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஓன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரே வழி அப்படிங்கிறது நம்மளுடைய ஓன் பர்த் சார்ட்டை வாழ்க்கையில் ஒரு தடவை இந்த பயிற்சிகள் ஆகும் பொழுது கண்டிப்பாக நம்ம அலசி ஆராய்ந்து பார்ப்பது அப்படிங்கிறது தான் பரிகாரத்தை எளிதாக சொல்ல முடியும். இதில் இருக்கிறத வச்சு நான் 10 மதுவாக சொல்லிடலாம். இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே தெய்வம் போடுங்க, இங்கே இது பண்ணுங்கள், தானம் பண்ணுங்க. அது 100க்கு 100% பொருந்தாது. அதையும் சொல்கிறேன். 10ஓட 11 தான் பெய்யும். இப்போ சென்னையில் மழை பெய்யுது அப்படின்னா சென்னை முழுக்க எல்லாம் பெய்யுதா? அம்பத்தூரில் பேஞ்சுன்னா அங்கே கிண்டியில் இருக்காது, கிண்டியில் பேஞ்சுன்னா வடபழனியில் இருக்காது. அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு இருக்கும், ஒருத்தருக்கு இருக்காது. பொது பலன் இல்லை. 100க்கு 100% நமக்கு மட்டும் இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவசியம் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத தாராளமாக நம்ம பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு என்னுடைய ஸ்க்ராலிங்கில் இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு என்னுடைய நம்பர் இதில் வரும். தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை விருப்பம் போல் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் தெளிவான பரிகாரங்கிறதையும் நாங்கள் சொல்லுவோம்.